ஹாய், இன்னைக்கு என்ன டின்னர் மெனு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து பன்னீர் டிக்கா பண்ணியிருக்கேன். ஏதோ வந்து நான் ஸ்டிக்லலாம் வைக்கல, அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டேன் மேரினேட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் சப்ஜி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு. ஸோ வெண்டைக்காய் சப்ஜி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறது, லேஸாக வந்து ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் சப்ஜி சப்பாத்திக்கு. சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்கா பண்ணியிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் டிக்கா. அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி வந்து ஒரு 1 ஹவர் முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட போகும்போது கரெக்டாக சப்பாத்தி போட்டதுக்கு முன்னாடி அதை இது பண்ணிட்டேன், தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆனியன் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி சைட் டிஷ் வந்து பன்னீர் டிக்கா, வெண்டைக்காய் சப்ஜி, அதுக்கப்புறம் ஆனியன், அப்புறம் சாஃப்ட் சப்பாத்தி. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நான் கல்லேருந்து எடுக்கக்கூட முடியல, அந்தளவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்தி. இந்த சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வாயிலாம் வலிக்குது சீரியஸாக. ஆனால் என் பையன் இதை விட மாட்டான், எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தின்னு. இத்தனாலே சப்பாத்தி பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு தோசை தான்ப்பா பிடிக்கும், அவன் என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட். ஸோ என்னோட டின்னர் பிளேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.